ரதி அனிதாவோட டீம் கிட்ட கொடுத்த கேஸ்ல அந்த பேஷண்ட்டுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கணும்ன்றத கெஸ் பண்ணி அந்த பேஷண்டோட ஒய்ஃப் கிட்ட அவரை பத்தி தேஜு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அவங்களுமே அவர் ஒரு கெமிஸ்டா இருக்காரு, எந்த இடத்துலயுமே ஒழுங்கா வேலை பார்த்தது இல்ல, வீட்லயும் நிறைய குடும்ப பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நிறைய கடனும் இருக்குன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க எதையோ கண்டுபிடிச்சிட்டா போல. இத ரவி சீனியர் கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு பக்கத்துல இருந்த நர்ஸ் கிட்ட ரவி சீனியர் எங்கன்னு கேக்குறா. ஆனா இங்க ரவி இப்பதான் வீட்டுல குளிக்கவே போறான். அப்ப பாரதி தான் சேரெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு பாத்ரூம்க்கு வெளியே நின்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல குணாவோட அம்மா இன்னும் 2 நாள் உன் கூட இருந்துட்டு போலாம்னு நினைச்சேன்டா, ஆனா என்ன நீ அனுப்புறதுலயே குறியா இருக்கேன்னு சொல்ல, இது என்ன ஹோட்டலா 2 நாள் 3 நாள் வந்து தங்கிட்டு போக, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்க ரீனாவும் குணாவும் டீல் பண்ணிக்கிட்டு இருந்த பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்துற அனிதாவும் வேகமா ஓடி வந்து அந்த பேஷண்ட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ரவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க தேஜு கண்டுபிடிச்சத ரவி கிட்ட சொல்ல, நீ சொன்னது கரெக்டா இருந்தா இப்ப அவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கணும்னு சொல்ல, அப்ப 3 பேருமே அந்த பேஷண்ட போய் பாக்குறாங்க. குணா ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, என்னன்னு தெரியல, திடீர்னு இவருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இங்க வந்திருக்கீங்களா, எதனாலும் சொல்லிட்டு போங்க, அவரை காப்பாத்தணும்னு குணா கேட்க எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தேஜு ரவி கிட்ட அந்த பேஷண்ட்னு சொல்லும் போது, என்ன அவன் ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டான் அதானு கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அவன் என்ன பாய்சன் சாப்பிட்டான்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்புறம் ஏன் நீங்க டயக்னோஸ் சொல்லலன்னு கேட்க, அந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ தான் இதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க, அதனால நீயே இதை ரதி மேம் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிடுறான். தேஜு ரதி கிட்ட அவர் ஒரு கெமிஸ்ட்ரின்றதுனால இது இயற்கையான சாவு மாதிரி தெரியணுன்றதுக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஸ்லோ பாய்சன் எடுத்திருக்காருன்னு சொல்ல, ரதியும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இந்த கேஸை ரவி டீமுக்கே கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டை காப்பாத்திடுறாங்க. இதனால ரவி டீம்ல தேஜுவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இதனால அனிதா செம்ம காண்டுல இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.